ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 11 ப்ரோ எப்படி நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. F11 அப்படின்ற ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ணுவோம்னா இந்த பூட் ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளுடைய இந்த செக் பண்ணி ஆகணும். அதாவது நம்மளுடைய பென்ட்ரைவ் நேம் அங்கே ஷோ ஆகும். ஸோ அந்த பென்ட்ரைவ் நேமை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அது ஓஎஸ் இருக்கிறதுனால டேரெக்டாக வென்டாய் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பூட் இன் நார்மல் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே காய்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் ஸ்டெப். நம்மளுடைய லாங்குவேஜ் டு இன்ஸ்டால் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அது இங்கிலீஷ்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க டைம் அண்ட் கரன்சி ஃபார்மேட்டில். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அந்த இன்ஸ்டால் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய செட்டப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் கீ கேட்குறாங்க. நம்மள்ட்ட எந்த ஒரு ப்ராடக்ட் கீ கிடையாது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்து விண்டோஸ் 11 ப்ரோ தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு நமக்கு போகும். ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸை என்ன பண்ணிக்கோங்க, செக்இன் பண்ணிக்கோங்க. அந்த செக் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மைக்ரோசாஃப்ட் லைசன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் தான். ஜஸ்ட் செக்இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அதுக்கடுத்து இன்ஸ்டால் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பார்ட்டிஷனாக அது செப்பரேட் பண்ணணும், எத்தனை பார்ட்டிஷனை ஸ்ப்ளிட் பண்ணணுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பார்ட்டிஷன் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை பார்ட்டிஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட் எல்லா பார்ட்டிஷனையும் டெலீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் அந்த இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 238.5 GB. ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 2 பார்ட்டிஷனை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றத பாருங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு போனீங்கன்னா அது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த விண்டோவோட ஃபைல், விண்டோ 11 ப்ரோவோட ஃபைல் எல்லாமே நம்மளுடைய சிஸ்டம்க்கு காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அந்த இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் காப்பி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் கைஸ், இதோட உங்களுடைய வீடியோ முடியுது. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஈஸியாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை தட்டி விடலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான், நம்மளுடைய வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை தட்டி விடலாம். எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய்.